கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் எடுக்க போகிற தலைப்பானது நம்ம துணிகர பாவத்துக்கும் மறைவான பாவத்துக்கும் அடியினை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. துணிகர பாவம்னா என்ன? எல்லோருக்கும் தெரிகிறமான ஒரு பாவங்கள். கலாத்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19 21 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவைகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெளிய வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளை. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம செய்கிற பாவங்கள், துணிகரமாக செய்கிற பாவங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது என்னென்னா இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நான் இப்போ வாசித்தேன் இல்லையா, அதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிகிறமான காரியங்கள். மறைவான பாவங்கள்லாம் நம்ம இருதயத்திலே இருக்கும். இருதயத்தின் சிந்தனைகள், இச்சைகள், சுய இச்சை, நமக்கு மட்டுமே தெரிஞ்ச காரியங்கள். மற்றவர்களை பார்க்கும்போது நன்றாக சிரித்து கொண்டு இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே கோபமாக இருப்போம் இல்லையா? எப்படி சொல்வது? அது எப்படி அதை கண்டுபிடிக்க முடியாது. பார்க்கும்போது நன்றாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளை குறித்து அவர்கள் முறுமுறுப்பார்கள், கோபப்படுவார்கள். அது மறைவாக இருக்கும். அதே மாதிரி பாவங்கள், இச்சை, அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் முகத்தை பார்க்குறீர்கள், நான் இருதயத்தை பார்க்குறேன். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது. பொறாமை இருக்கா, மேட்டிமை இருக்கா, பழி வாங்குன்ற எண்ணம் இருக்கா, இதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் இல்லையா? நம்ம சில நேரத்தில் யோசிப்போம், ஏன் இப்படியெல்லாம் அவர்களுக்கு நடக்குது அப்படின்னு. ஆனால் அவர்கள் உள்ள இருதயங்கள் எப்படி இருக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும் இல்லையா? நமக்கு தெரியாது. வெளியரங்கமாய் பார்க்கும்போது நன்றாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். சிலர் துணிகரமாக எல்லாவற்றையும் செய்வார்கள். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிர ஆராதனைக்காரர்கள், பில்லி சூனியங்கள், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளை. இப்படிப்பட்டதெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். அவர்கள் ஒரு விபச்சாரன், அவர் ஒரு குடிகாரன், கஞ்சா அடிச்சுட்டு போகிறேன், இப்படி கோவக்காரன், கொலை பண்ணியிருக்கான், திருடுறான். துணிகரமாய் அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக என்ன தெரியும், நன்றாக தெரியும். இதுதான் இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் நம்மளை விலக்கி காத்துக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று இங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறதுனால, மறைவான பாவத்துக்கும் துணிகர பாவத்துக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் என்று அனுதினமும் நாம் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். சரிங்களா? உங்களுக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன். எல்லோரும் கண்களை மூடி என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து செபிக்கிற வாலி பிள்ளைகளோ, அப்பா முதிர் வயதுள்ளவர்களோ, அப்பா சிறு பிள்ளைகளோ, யாராக இருந்தாலும் தகப்பனே, அவர்களுடைய செய்த குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரே உங்கள் இடத்துல அறிக்கை செய்து, ஆண்டவரே இதை விட்டு விடுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள் பரிசுத்தாவியானவரே என்று செபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். விடுதலை நாயகர் நீர் ஆண்டவரே. உம்மாலன்றி ரட்சிப்பில்லை, உம்மாலன்றி விடுதலை இல்லை ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உடைய பாதத்தில் இந்த நாளிலே ஆண்டவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். அப்பா என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மன்னிப்பை ஆண்டவரை நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். மன்னித்து ஆண்டவரை நீர் அவர்களை கரம் பிடித்து உடைய பரிசுத்த வழியிலே நீர் நடத்தும்படியாக இந்த நாளிலே அந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. நீரே வழிநடத்துங்க, உடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துங்க. மறைவான பாவத்துக்கும் துணிகர பாவத்துக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக நசரேயனாகிய இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜீவனில் ஜெபிக்கணும் பிதாவே, ஆமீன். தேங்க்யூ ஆண்டவர்.